என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். உருகி உருகி உன்னில் கரைந்தேன் நாவல் பகுதி 6. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். இன்று அக்ஷராவின் அலுவலகம் மிகவும் பரபரப்பாக இருந்தது. அலுவலகத்தை மேற்பார்வையிட சிங்கப்பூரில் வசிக்கும் இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் விஜயகுமார் வருகிறார். ஊழியர்கள் ஓடி ஓடி வேலை பார்ப்பதும் ஃபைல்களை சரி செய்வதுமாக இருக்க, அதோ கம்பீரமாக அலுவலகத்திற்குள் நுழைந்தான் அந்த இளைஞன். அவன்தான் இந்த நிறுவனத்தின் உரிமையாளரான விஜயகுமார் என்று அறிந்த நொடி அக்ஷராவுக்கு வியப்பு. 30 வயதுதான் இருக்கும். இவனா இந்த நிறுவனத்தின் உரிமையாளர்? அவளுக்கு வியப்பு தாளவில்லை. அவள் அருகில் இருந்த பெண் ஊழியரிடம் கேட்டே விட்டாள். ஆமா, இவர்தான். ஆனா இந்த கம்பெனியை உருவாக்குனது இவருடைய அப்பா தான். 2 வருஷம் முன்னாடி அவர் இறந்துட்டதால இது இவருடைய பொறுப்புல இருக்கு. ரொம்ப திறமசாலி என்றாள். நேராக தன் அறைக்குள் சென்று விட்டவன் பியூனை அழைத்தான். விரைந்து அவனது அறைக்கு சென்ற பியூன் அதே வேகத்தில் திரும்பி வந்து, அக்ஷரா மேம், சார் உங்களை கூப்பிடுறாரு என்றான். அவள் எதுவும் புரியாமல் திரு திருவென விழித்தபடி ஊழியர்கள் அனைவரையும் பார்த்தாள். அனைவரின் விழிகளிலும் ஒரு பதற்றம். அக்ஷரா இப்போதுதானே வேலைக்கு சேர்ந்திருக்கிறாள். மேனேஜர் தான் அவளை நேர்முக தேர்வில் தேர்வு செய்தார். வந்ததும் வராததுமாக இவளிடம் என்ன குறையை கண்டுவிட்டார்? குழப்பத்தோடு ஊழியர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள, நீ தைரியமா உள்ள போமா. ஒரு பெண் ஊழியர் அவளுக்கு தைரியத்தை கொடுக்க தயங்கி தயங்கி விஜயகுமாரின் அறைக்குள் வந்த அக்ஷரா, குட் மார்னிங் சார் என்றாள். குட் மார்னிங் மிஸ் அக்ஷரா, பிளீஸ் உட்காருங்க. அவள் இருக்கையின் நுனியில் அமர, மிஸ் அக்ஷரா என்றவன், நீங்க மிஸ் தானே சந்தேகமாக கேட்டான். ஆமா சார். எப்பவும் அப்படியே இருங்க, அதுதான் எனக்கு பிடிக்கும். சரி, நான் சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வரேன். எனக்கு ஒரு விளம்பர கம்பெனி இருக்கு. உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்ல, அது சிங்கப்பூர்ல இருக்கு. அந்த கம்பெனிக்காக நான் புது மாடல்களை தேடிட்டு இருக்கேன். கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணிட்டேன். இன்னும் 1-2 பேர் தேவைப்படுறாங்க. அவங்கள தேடிட்டு இருக்கும் போதுதான் 2 நாள் முன்னாடி நம்மளுடைய ஆபீஸோட ஆன்லைன் மீட்டிங்ல உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். பார்த்ததுமே வா அப்படின்னு தான் சொன்னேன். நீங்க அவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? நீங்க சூப்பரான ஒரு மாடல். என்னுடைய மனசுல இருந்த அதே முகம், அதே அழகு, அதே உடம்பு. அவனது அந்த கடைசி வார்த்தை அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அவன் விழிகள் வேறு அவள் உடலில் ஏறி இறங்குகிறது. சுடிதார் தான் அணிந்திருக்கிறாள், துப்பட்டாவும் போட்டிருக்கிறாள். அதனால் அசராமல் அவன் விழிகளை பார்த்தபடி அவள் அமர்ந்திருக்க, உங்களை நான் என்னுடைய மாடலா ஆக்கிக்க ஆசைப்படுறேன் மிஸ் அக்ஷரா. நீங்க உடனே என் கூட சிங்கப்பூர் புறப்படுங்க. உங்களுக்கு மாசம் 3 lakhs சேலரி என்றான். அவள் யோசிக்கவே இல்லை. சாரி சார், எனக்கு இந்த வேலையே போதும் என்றாள். அது அவனை வியப்பில் ஆழ்த்தியது. இவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கையும் வாய்ப்பும் கிடைச்சும் உங்களால எப்படி நோ சொல்ல முடியுது? சார், இது இல்ல, என்னுடைய தம்பி பாட்டி கூட இருக்கிறது தான் அருமையான வாய்ப்பு, வாழ்க்கை. இந்த வேலை எனக்கு திருப்தியா இருக்கு. இந்த வேலையே எனக்கு போதும் சார். சிரித்தவன், நீங்க ஒத்துழைச்சா, என்னுடைய விருப்பப்படி நான் சொல்றபடி எல்லாம் நீங்க கேட்டு நடந்துகிட்டா, நான் உங்களை என்னுடைய லைஃப் பார்ட்னரா கூட தேர்வு பண்ண வாய்ப்பு இருக்கு. அவன் ஆசை வார்த்தைகளை வீச, சாரி சார், எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வேண்டாம். எங்க நான் நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன் சார், இதுவே எனக்கு போதும். அப்போது அவளது செல்போன் ஒலித்தது. பரவாயில்ல, எடுத்து பேசுங்க. அவள் விழிகள் செல்போன் மீது விழுந்தது. அகல்யா அழைக்கிறாள். அழைப்பை ஏற்றவள், சொல்லு அகல்யா என்றாள். அக்ஷரா, என்னால இங்க முடியலடி. என் ஆபீஸ்ல என்ன வேலைக்கு மேல வேலை வாங்குறாங்க. இன்னைக்கு என்னடானா மேனேஜர் தேவையில்லாம என்ன கூப்பிட்டு வச்சு திட்டுறான். தாங்க முடியலடி. உன் ஆபீஸ்ல சின்னதா ஏதாவது ஒரு வேலை இருந்தா கூட சொல்லு, நான் அங்கேயே வந்து சேர்ந்துடுறேன். இல்ல அகல்யா, நான் தான் சொன்னேனே, எங்க ஆபீஸ்ல எந்த வேலையும் கிடையாது. அம்மா, அது யாரு லைன்ல? விஜயகுமார் கேட்டான். என்னுடைய சிஸ்டர், ட்வின் சிஸ்டர். ட்வின் சிஸ்டரா? அப்ப அவங்க உங்களை மாதிரியே இருப்பாங்களா? ஆமா சார். அப்படின்னா வர சொல்லுங்க, அவங்களுக்கு கண்டிப்பா இங்க வேலை உண்டு. ஓகே சார் என்றவள். அகல்யா, நீ உடனே புறப்பட்டு என்னுடைய ஆபீஸ் வா. சரிடி, உற்சாகத்தோடு கூறியவள் அழைப்பை துண்டித்தாள். பிறகு நடந்த எதையும் அக்ஷராவால் நம்ப முடியவில்லை. என்னோட அனஸ்வர் என்று 100க்கு 300 முறை கூறுபவள் அவன் வேண்டாம், விஜயகுமார் போதும் என்ற முடிவுக்கு வந்து விட்டாள். உனக்கு என்ன பைத்தியமாடி? இந்த விஜயகுமாரோடைய பேச்சு, பார்வை எதுவுமே சரியில்லை. இவனை நம்பி நீ சிங்கப்பூர்ல வேலைக்கு போறதையே என்னால ஏத்துக்க முடியல. இதுல அனஸ்வர் வேண்டாம், 6 மாசம் விஜயகுமாரோட பழகிட்டு அவரை பிடிச்சிருந்தா அவருக்கும் ஓகேனா அவரையே கட்டிக்க போறேன்னு நீ சொல்றது என்னால ஜீர்ணிக்கவே முடியல. அனஸ்வர் ரொம்ப நல்லவர்டி, அவரை மிஸ் பண்ணிடாத. ஆமடி,
ரொம்ப நல்லவர் இல்ல, ரொம்ப 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 நல்லவரு. காதலிக்கிற பொண்ணுக்கு ஒரு முத்தம் கொடுக்க கூட தயங்குற அளவு நல்லவரு. இந்த நல்லவரை விட பெண்களை ரசிக்க தெரிஞ்ச விஜயகுமார் எவ்வளவோ மேல். அது ரசனை இல்லடி, காம பார்வை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இருந்துட்டு போகட்டுமே, அவருக்கு மனைவி ஆகும்போது அது தப்பாகாதுல்ல. அகல்யா, நீ இப்ப எடுக்கிற முடிவு ரொம்ப ரொம்ப தப்பான முடிவு. அக்ஷரா எச்சரித்தும் அகல்யா கேட்ட பாடில்லை. வேறு வழியின்றி சித்தியை அழைத்து அக்ஷரா விஷயத்தை கூற, சித்தி சித்தப்பா இருவரும் நீ சிங்கப்பூர் எல்லாம் போக வேண்டாம் என்று உறுதியாக ஒரே குரலில் கூற ஆத்திரமடைந்த அகல்யா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணும் உங்களுக்கு பிடிச்ச அக்ஷரா கிடையாது. நான் அகல்யா, நான் என்னுடைய விருப்பத்துக்கு தான் வாழ ஆசைப்படுறேன். அந்த வழியில யாரும் குறுக்க வர தேவையில்லை. என்னை என்னுடைய வழியில விட்டுடுங்க என்று கூறி உண்மைகளை உடைத்துவிட சித்தி சித்தப்பாவுக்கு அதிர்ச்சி எதுவும் இல்லை. இந்த சந்தேகம் உன்னை தத்தெடுத்துட்டு வந்த மறுநாள்ல இருந்து எங்க 2 பேருடைய மனசுலயும் இருந்துட்டேதான் இருக்கு. நீ ஒரு சுயநலக்காரி, ஆனாலும் உன் மனசு நோக கூடாதுன்னு எங்களுக்குள்ளேயே இத பத்தி பேசிக்கிட்டோமே தவிர உன்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை கூட கேட்டதில்ல. இப்ப நீயே உண்மையை சொல்லிட்ட. ஆனாலும் உன் வாழ்க்கை அழிஞ்சு போறதை எங்களால அனுமதிக்கவே முடியாது. சித்தி கூற, யாருடைய அனுமதியும் எனக்கு தேவையில்லை. எனக்கு பிடிச்சவரை கட்டிக்க எனக்கு உரிமை இருக்கு. அவள் பிடிவாதம் பிடிக்க சித்தி சித்தப்பா இருவரும் தங்களால் முடிந்த அளவு அவளுக்கு எடுத்து சொல்லியும் அவள் முடிவில் உறுதியாக இருந்தாள். இறுதியில் அவளை அவள் விருப்பத்திற்கே விட்டுவிட்டனர். ஆனால் அனஸ்வர் அவளை விடுவதாக இல்லை. அவன் மனம் நோகாமல் அவனை தவிர்த்து விட்டு செல்லதான் அகல்யா விரும்புகிறாள். அதனால் எடுத்தோம் கவுத்தோம் என்று அவனிடம் எதுவும் பேச அவளால் முடியவில்லை. ஒருவேளை விஜயகுமாரை பிடிக்கவில்லை என்றால் திரும்பி வந்து விடலாம் அல்லவா? அப்போது அனஸ்வர் அவளுக்கு தேவைப்படத்தானே செய்வான். அதனால்தான் அவன் மனம் நோகாமல் அவனை தவிர்க்க முடிவு செய்தாள். ஆனால் அவளால் அனஸ்வரை அவ்வளவு எளிதில் தவிர்க்க முடியவில்லை. அப்படித்தான் அக்ஷரா உதவியை நாடினாள். ஏய், நாம 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி தானே இருக்கோம், குரலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதனால நீ எனக்கு பதிலா அனஸ்வரை கட்டிக்கிறியா? ஒரு 6 மாசம் தான், அதுக்குள்ள விஜயகுமார் வேணுமா இல்ல அனஸ்வர் போதுமானு நான் முடிவு பண்ணிடுறேன். அது வரைக்கும் பிளீஸ் ஏன் இடத்துல நீ இரு. இப்ப நான் தேர்ந்தெடுத்த இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்காம போனா என்னுடைய வாழ்க்கையை எனக்கே திருப்பி கொடுத்துடணும். இல்ல எனக்கு விஜயகுமார் போதும்னு நான் முடிவு பண்ணிட்டா அனஸ்வரை உனக்கே விட்டு கொடுத்துடுறேன். உனக்கு பிடிச்சிருந்தா அவரோட நீ வாழலாம். அது வரைக்கும் ஏசி போட்ட வீட்டுல ராஜ வாழ்க்கை உனக்கு சொந்தம். அகல்யா கூறி முடிப்பதற்குள் ஓங்கி அவள் கன்னத்தில் ஒரு அறை விட்டாள் அக்ஷரா. இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? என்ன தைரியத்துல நீ இப்படி ஒரு முடிவை எடுக்கிற? சரி, அது உன்னோட விஷயம். உனக்கு அனஸ்வரை பிடிக்கல, விஜயகுமார தான் பிடிச்சிருக்குன்னா அதை நீ அனஸ்வர் கிட்டே சொல்லிட்டு விஜயகுமார கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அதை விட்டுட்டு ஒருத்தனோட 6 மாசம் பழகிட்டு அவனை பிடிச்சிருந்தா அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லன்னா அவன் வேண்டான்னு சொல்லி தூக்கி வீசிட்டு திரும்பி வந்து பழைய காதல நீயே கணவனா ஏத்துக்கிறேன்னு சொல்ற. அதுக்கு ஏன் உதவியை கேக்குற? எவ்வளவு தைரியம் உனக்கு? சரி, நீ சொல்ற மாதிரி உன் காதலனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இருக்கட்டும். 6 மாசம் வரைக்கும் அவர் என்ன தொடமாட்டாருன்னு என்னடி நிச்சயம்? மனைவி என்ற உரிமைய அவர் என்கிட்ட எடுத்துக்கிட்டா அதை நான் எப்படி தடுக்கிறது? கன்னத்தை அழுத்தி தடவியவள், நீ வேற. அவர் உணர்ச்சி இல்லாத வெறும் ஒரு மரக்கட்டை, ரசனையே இல்லாதவரு, பொண்ணுடைய மனசை புரிஞ்சுக்க தெரியாதவரு, எப்பவும் வேலை வேலைன்னு அலைறவரு. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ ஒரே வீட்டுல ஒரே ரூம்ல, ஏன் ஒரே படுக்கையில ஒன்னா கூட இருக்கலாம். அவருடைய நிழல் கூட உண்மையிலப்படாது. இறுதியில் அகல்யாவுக்காக அல்ல, அனஸ்வரின் மனம் நோகக்கூடாது, அவன் காதல் தோல்வியின் கசப்பை அறியக்கூடாது என்று நினைத்து மட்டும் சரி என்று ஒப்புக்கொண்டாள் அக்ஷரா. இன்று இதோ அவள் அனஸ்வரின் மனைவி. 6 மாதம்தான் கால அவகாசம். அதற்குள் அகல்யா என்ன முடிவை எடுத்தாலும் அதற்கு அவள் கட்டுப்பட்டாக வேண்டும். ஆனால் விஜயகுமார் போதும் என்று அவள் கூற வேண்டும். அதைத்தான் அக்ஷரா மனம் விரும்புகிறது. தனக்கு முதுகை காட்டி படுத்து உறங்கும் அனஸ்வரை இமைக்காமல் அவள் பார்க்க அதை அவன் அறிந்து விட்டானா என்ன? சட்டென்று தலையை திருப்பி அவளை பார்த்தான். என்ன, தூக்கம் வரலையா? இல்லை என்று தலையசைத்தாள். அதுதான் தொட வேண்டாம்னு சொல்லிட்டல, அப்படியே தூக்கம் வரல? தெரியல. தூங்கு. எனக்கு பயந்து தூங்காம எல்லாம் இருக்க வேண்டாம். நான் தொல்லையெல்லாம் பண்ண மாட்டேன். அவன் மீண்டும் தலையை திருப்பி கொண்டான். நான் தூங்கலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தூக்கம் வரலையே. அப்ப உனக்கும் வராது தானே? தூங்குறியா இல்லையான்னு சும்மா பார்த்தேன். தூங்கல. உங்களுக்கு ஏன் தூக்கம் வரல? அவளை நோக்கி திரும்பியவன், ஏன் உனக்கு தெரியாதா? அவளால் பேச முடியவில்லை. எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும், உன் கூட சேர்ந்துட ரொம்ப ஆசையா இருக்கு. அதுக்கு நீ தடை போட்டா எப்படி தூக்கம் வரும்? புரிஞ்சு புரியாத மாதிரி நீ நடிச்சா புரியுற மாதிரி சொல்லிதான் ஆகணும்.
அவள் பதிலொன்றும் சொல்லவில்லை. அவளது இந்த மௌனம் கூட அவனை ஏதோ செய்தது. அவள் நிழலை கூட தொடக்கூடாது என்ற வீராப்பெல்லாம் காற்றில் கரைந்த கற்பூரமானது. கை நீட்டி அவளை எட்டி பிடித்தவன் அப்படியே இழுத்து இறுக்கமாக கட்டி கொண்டான். சும்மா இப்படி கட்டி பிடிச்சுக்கலாம்ல, அதுல உனக்கு எந்த எதிர்ப்பு இல்லையே? இல்லை என்று தலையசைத்தாள். நீ இப்ப அதிகம் பேசுறதே இல்லையே. ஏ தெரியல. பேசினா கூட ஆமா இல்ல தெரியல இப்படி ஒற்றை வார்த்தைகள் மட்டும். ஆனா உன்னுடைய இந்த மௌனம் கூட அழகாதான் இருக்கு தெரியுமா? எனக்கு இது கூட பிடிச்சதா இருக்கு. ஐ லவ் யூ. அவள் இதழில் இதழ் பதித்தான். சிலிர்த்து கொண்டவள் விழிகளை மூடிக்கொண்டாள். ஆசையாய் சில நிமிடங்கள் அவள் இதழ்களை புசித்தவன் காற்று கூட புக முடியாத அளவு இறுக்கமாக அவளை கட்டிக்கொண்டு அவள் மார்பில் முகம் புதைத்து உறங்கினான். அவன் உறங்கிவிட்டான் என்று உறுதி செய்த பின் மெல்ல அவனது உருக்கு போன்ற உடலை அவள் கரம் கட்டி கொண்டது. ஆனால் அவள் ஸ்பரிசத்தை அவன் உணர்ந்த அந்த நொடி சட்டென்று விழித்துக் கொண்டான். ஆனால் விழிகளை திறக்கவில்லை. பட்டும் படாமலும் அவன் நெற்றியில் அவள் முத்தமிட்டாள். அவன் தலைமுடியை இதமாக வருடியும் ரசித்தாள். தன் மீது அவளுக்கு ஆசை இருக்கிறது என்று அவன் உணர்ந்த நொடியது. அனைத்தையும் அறிந்தும் அறியாதவனாக அவள் மார்பில் ஒரு குழந்தையாக விழிமூடி கிடந்தான் அனஸ்வர். ஆடாமல் அசையாமல் படுத்து கிடப்பவன் ஆழ்ந்து உறங்குகிறான் என்று நம்பி அவனை இன்னும் இன்னும் இறுக்கமாக கட்டி கொண்டவள் அவன் வாசனையை நுகர்ந்தபடி மெல்ல விழிகளை மூடினாள். பகுதி 6 நிறைவடைந்தது. பகுதி 7 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.